மனுஷனை நீ நினைப்பதற்கும் அவன் எம்மாத்திரம் என்று சொல்லி நாம் பாடினோம். மனுஷனை மண்ணென்று அவர் நினைவு கூறுகிறார். மனிதனே, நீ மண்ணாயிருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய். இந்த மண்ணான சரீரத்தில் தம்முடைய மகிமையை வைத்து அவரை துதிக்கும்படியாக, அவரை ஆராதிக்கும்படியாக ஆண்டவர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகையால் எல்லா நாமத்துக்கு மேலான அந்த இயேசுங்கிற நாமத்தை நாம் பிரஸ்தாபப்படுத்தி நாம் துதிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். துதி ஆண்டவரை நாம் அவர் எவ்வளவு மகத்துவம் நிறைந்தவர், மகிமையானவர் என்று சொல்லி நாம் அவரை உயர்த்துகிற ஒன்றாக இருக்கிறது. அவரை நாம் எவ்வளோ தூரம் நேசிக்கிறோம், எவ்வளோ தூரம் அன்பு கூறுகிறோம் என்பதை வெளிப்படுத்துவதின் அடையாளமாக இருக்கிறது. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார். நாம் அவருடைய ஜனம், அதற்காகவே உங்களை என்னையும் ஆண்டவர் ஏற்படுத்தி இருக்கிறார். ஆகையினால் நீங்களும் நானும் தேவனுடையவர்கள், தேவன் நம்முடையவர். அல்லேலூயா. இந்த உலகத்தில் அநேக சிருஷ்டிப்புகள் உண்டாக்கப்பட்டிருந்தாலும் சிருஷ்டிகர்த்தா உங்களை என்னையும் தான் அவருடைய சாயலில், அவருடைய ரூபத்தில் உருவாக்கி இருக்கிறார். ஆகையினால நீங்களும் நானும் அவரை கூப்பிடும்படியாக, அவரை ஸ்தோத்தரிக்கும்படியாக, அவரை மகிமைப்படுத்தும்படியாக அழைக்கப்பட்டு இருக்கிறோம். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுது என் வாயில் இருக்கும் என்று சொல்லி சங்கீதக்காரர் சொல்வமாக நாம் ஆண்டவரை எப்பொழுதும் உயர்த்துவோம், எப்பொழுதும் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். இந்த மார்ச் 15ஆம் தேதியில் ஆண்டவர் நம்மை கொண்டு வந்ததற்காக எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போமா? எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். எல்லாரும் ஸ்தோத்திரம் ஆண்டவரே என்று சொல்வோம். நாங்கள் இன்றைக்கு ஜீவனோடு இருப்பது உம்முடைய சுத்த கிருபை அப்பா. அந்த பலவீனங்கள் ஆண்டவரை, எதிர்பாராத விபத்துகள், எத்தனையோ நாச மோசங்கள் உங்களுக்கு தான் தெரியும். அத்தனை நேரங்களிலும் கர்த்தர் நம்மோடு இருந்து நம்மை நடத்தி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இதோ நாம் வேலைக்கு போகும்போதும் வரும்போதும், நம்முடைய இதோ பிள்ளைகள் பள்ளிக்கு போகும்போது, கல்லூரிக்கு போகும்போது வரும்போதும் கர்த்தருடைய கரம் அவருடைய வேலை ஸ்தலத்திலும் அவருடைய தொழில் இடங்களிலும் கூட இருந்து நடத்தி வந்திருக்கிறதே. அதை எண்ணி நம்ம எல்லாரும் ஆண்டவரை சோதரிப்போமா? வலது கையை உயர்த்தி ஆண்டவரை சோதரிப்போம். சோத்திரம் 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 சோத்திரம். 2026 இந்த மார்ச் 15 வரைக்கும் கர்த்தாவே எங்களை நீர் கொண்டு வந்ததற்கு நாங்கள் எம்மாத்திரம் ஆண்டவரே. இதோ எங்கள் குடும்பமும் எம்மாத்திரம். உம்முடைய சுத்த கிருபை, உம்முடைய தயவு, உம்முடைய இரக்கம், உம்முடைய பாதுகாப்பு, உம்முடைய பராமரிப்பு ஆண்டவரே எங்கள் ஜீவனை காத்ததே. அதற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம் 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 ஆண்டவரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் இதோ துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேங்கிற பாடலோடு கூட சேர்ந்து ஒரு சில அந்த பழைய பாடல்கள் அப்படியே பாடி நாம் ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்த இருக்கிறோம். ஹல்லேலூயா. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். எல்லாரும் பாடுவோம். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். எந்த காலத்திலும் எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியா
உம்மை நான் துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே, நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே, அவர் நல்ல. எல்லாரும் ஆமென். நெருக்கங்கள் மத்தியிலே விசாரங்களை தந்த ஆண்டவரை போற்றி பாடுவோம். அவர் வல்லவர் என்றும் உள்ளதே, தேவன் கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபூரண. ஆமென். எல்லாரும் பாடுவோம். போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபூரண. தேவன் தாபரிக்கும் ஸ்தலமே, தம் ஜனத்தாரின் மத்தியிலோ, தேவன் தாபரிக்கும் ஸ்தலமே, தம் ஜனத்தாரின் மத்தியிலோ, தேவன் தாவவர்கள் தேவனாயிருந்து யாவையும் துணைக்கிறாரே, தேவன் தாவவர்கள் தேவனாயிருந்து யாவையும் துணைக்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே, இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. மாறிடார் எம் நேசரே, மாறாதவர் கண்கள் நாளுமே, கல்வாரி சிலுவை மீதிலே காணுதே மாறிடார், மாறிடார் எம் நேசரே, மாறாதவர் கண்கள் நாளுமே, கல்வாரி சிலுவை மீதிலே காணுதே அன்பிலே. இயேசுவின் மகன் அன்பிலே, ஆமென். அதனாலும் அறியலாகுமோ, இதற்கிணையேதும் இல்லையே, இணையேதும் இல்லையே. உள்ளத்தால் அவரை தள்ளினோ, தம் உள்ள போல மாறாத ஆழ மகனம் நீளம் ஆண்டவரே, அளவிட முடியாத அளவுக்கு எங்களை நேசிக்கிற நேசத்திற்காக துதிக்கிறோம். இதற்கிணை எதுவே இல்லையே, செங்கடல் தன்னை நடுவாய் பிரித்த எங்கள் தேவன் கரமே, செங்கடல் தன்னை நடுவாய் பிரித்த எங்கள் தேவனின் கரமே,
துதியாய் பாடிடுவோம். நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்து நல்லவர் நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்து. கரங்களை தட்டி எல்லா சபையாக ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவரை மட்டுமாய் நீ நல்கிய எல்லா நன்மையான ஈவுகளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த மார்ச் 15ஆம் தேதி வரைக்கும் எங்களை தாங்கி நடத்தி வந்த உம்முடைய தயவுக்காக நன்றியோடு கூட நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த கால வேளையிலும் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற அருமையான தெய்வ பிள்ளைகளே, பல்வேறு சூழ்நிலைகளில் நீங்கள் கடந்து வந்திருக்கலாம். பலவிதமான பாடுகளோடு கூட, வேதனைகளோடு கூட, துன்பங்களோடு கூட, துயரங்களோடு கூட. இதோ இந்த நாளில் கர்த்தர் என் காயத்தை கட்டுவாரா, இந்த நாளில் இதோ என்னுடைய வேதனை மாறுமா, என்னுடைய கண்ணீர் கவலைகள் தீருமா என்று சொல்லி ஆசையாய் ஆண்டுடைய சமூகத்து வந்திருக்கிற இதோ நம்ம ஒவ்வொருவரும் பார்த்து, என் மகனே என் மகளே, திகையாதே, கலங்காதே, நான் உன் தேவன். நீ நெருக்கப்படும் போதெல்லாம் நெருக்கப்படுகிற ஆண்டவர், நீ துன்பப்படும் போதெல்லாம் இதோ உனக்காக நான் துன்பத்தை அனுபவித்திருக்கிற அந்த தேவன், நம்முடைய இதோ துன்ப துயரங்களை அறிந்திருக்கிற உணர்ந்திருக்கிற ஆண்டவர். அவர் சிலுவை பாடுகளின் வழியாய் கடந்து சென்றிருக்கிறபடியாலே நம்முடைய துன்பம், துயரம், அவருடைய வேதனை எந்த அளவுக்கு இருந்தாலும் அதை உணரத்தக்க, அறியத்தக்க ஆண்டவரை நீங்களும் நானும் சேவிக்கிறோம். அல்லேலூயா. ஆக என்னை விட யார் இந்த உலகத்தில் அதிகமாய் கஷ்டப்பட்டவங்க, துன்பத்தை அனுபவத்துக்கு இல்லைன்னு சொல்லி நீங்களும் நானும் சொல்லவே முடியாது. ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் துன்பத்தின் உச்சத்தை அடைந்தவர். துன்பத்தின் உச்சத்தை அடைந்து கடைசி சொட்டு இரத்தமும் தரையில் விழுந்து தன்னுடைய ஜீவனை உங்களுக்காக, எனக்காக, தன்னுடைய நேசத்தின் மிகுதியினால அவர் கொடுத்திருக்கிறார். ஆக அந்த கல்வாரி சிலுவையை நாம் இந்த காலை வேளையில் நோக்கி பார்ப்போம். அந்த கல்வாரி அன்பை நாம் நினைக்கும் பொழுது இதோ கல் நெஞ்சும் ஏதோ கல்லான மனமும் கரைந்து போய்விடும். அந்த அளவுக்கு ஆண்டவர் தம்முடைய அன்பின் உச்சத்தை உங்களுக்காக, எனக்காக இந்த சிலுவையிலே நிகழ்த்தி இருக்கிறார். ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் அவன் தன்னை தானே வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். நம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த சிலுவையை சுமந்து கொண்டு ஆண்டவரை பின்பற்ற அழைக்கப்பட்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, ஒவ்வொரு பாடுகள், வேதனை மத்தியில் உங்களுக்கான சிலுவை உருவாக்கப்படுகிறது. உங்களுக்கான சிலுவை அந்த உருவாக்கப்பட்டிருக்கிறது. அந்த பாடுகள், வேதனைகள் ஊடாக நீங்கள் கடந்து செல்லும் பொழுது இதோ எனக்கு உருவாக்கப்பட்ட இந்த சிலுவையை நான் சுமந்து கொண்டு போகிறேன். கர்த்தாவே, இதை சுமக்கக்கூடிய பலத்தை நீர் தாரும் என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆகையினால இந்த நாட்களில் நம்முடைய சித்தம் அல்ல, அவருடைய சித்தம் செய்யப்படும்படியாக இதோ அவருடைய சமூகத்தை அதிகமாக வாஞ்சிப்போம். கர்த்தரையும் அவருடைய சமூகத்தையும் இதோ நாடுங்கள், இதோ அவருடைய சமூகத்தை நித்தமும் நாம் தேடுங்கள் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஆகையினால அவருடைய சமூகத்தை நாடவும் தேடவும் அழைக்கப்பட்டிருக்கிற நாம், அவருடைய சமூகத்தை நாடி வந்திருக்கிற உங்களை பார்த்து, என்னை பார்த்தான் ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். ஆகையினாலே நம்முடைய வாழ்க்கையில் இந்த நாளின் இந்த சூழ்நிலை, நம்முடைய இருதயத்தின் நிலை மற்றவர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிறவர். நம்முடைய இருதயத்தின் அந்த சூழ்நிலையை அறிந்து நம்முடைய இருதயத்தை அவர் சுத்திகரிக்க வல்லவராக இருக்கிறார். ஆம், சுத்த இருதயத்தை நம்மிலே தந்து அவர் தம்முடைய நிலைவரமான பரிசுத்த ஆவியினாலே அதை நிரப்ப வல்லவராக இருக்கிறார். ஆண்டவரே, என் இருதயத்துக்குள்ளே நீர் வாரும், உள்ளே வாரும் ஏசப்பா, உள்ள கதவை திறந்து கொடுக்கிறேன் என்று சொல்லி நம்முடைய இருதயத்தை திறந்து ஆண்டவர் ஆளுகை செய்ய, என் இருதயத்துக்குள் இருக்கிற உமக்கு பிரியமில்லாத எல்லாவற்றையும் என்னை விட்டு அப்புறப்படுத்தும். உமக்கு பிரியமானவனாக, உமக்கு பிரியமானவளாக காணப்பட எங்களையே, என்னையே ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து, உந்தன் சித்தம் போல் என்னை கர்த்தாவே நீர் என்னை நடத்தும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணிக்கும் போது கர்த்தர் நம்மை
அவர் நடத்த வல்லவராக இருக்கிறார். நம்முடைய பாடல் புத்தகத்தில் 245வது பாடலாக வருகிறது. அப்படியே நம்மை அர்ப்பணித்து இந்த ஆராதனை வேளையில் ஆண்டுடைய கரத்திலே நம்மை ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. உந்தன் சித்தம் போல் நடத்தும் கர்த்தாவே, நீர் நித்தம் என்னை எந்தன் சித்தம் போல வேண்டாம் என் பிதாவே, என் யெகோவா, எந்தன் சித்தம் போல வேண்டாம் என் பிதாவே, என் யெகோவா. இன்பமான வாழ்க்கை வேண்டும், இனிய செல்வம் சீரும் வேண்டும். இன்பமான வாழ்க்கை வேண்டும், இனிய செல்வம் சீரும் வேண்டும். துன்பமற்ற சுகமும் வேண்டும், நின் தொண்டு செய்யும் அடியே. துன்பமற்ற சுகமும் வேண்டும், நின் தொண்டு செய்யும் அடியே. உந்தன் சித்தம் போல் நடத்தும் கர்த்தாவே, மேகஸ்தம்பம் அக்னிஸ்தம்பம், அக்னிஸ்தம்பம் மேகஸ்தம்பம் ஆகியவற்றால் நீர் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினவர். நம்முடைய இந்த 2 நாட்களிலும் அவருக்குள்ளாக அவருடைய நாம மகிமைக்காக நடத்த நம்மை ஒப்பு கொடுப்போம். அனுதினமும் என்னுடைய ஐயனே கடைக்கனியே, அனுதினமும் என்னோடிருப்பீர் ஐயனே கடைக்கனியே. பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கிறேன் இந்த வேளை. எல்லாரும் படைக்கிறேனே இந்த வேளை, அடியேனை சித்தம் போல ஆண்டு. நம்முடைய ஆவி ஆத்மா சரத்தை ஒப்பு கொடுத்து பாடுவோம். அடியேனை சித்தம் போல ஆண்டு நடத்திடுவே. கல்வாரியே கண்ணீரையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கல்வாரியே கண்ணீரையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கழுவும் எங்களை கழுவும் அப்பா, ஒவ்வொருவரையும் கழுவும் திருரத்தத்தாலே கருணிக இருதயத்தை. உகந்த காணிக்கையா ஒப்பு கொடுத்தோம் ஐயா, உகந்த காணிக்கையா ஒப்பு கொடுத்தேன் ஐயா. சுகந்த வாசனையா உகந்து மகிழும் ஐயா, சுகந்த வாசனையா உகந்து மகிழும் ஐயா. கல்வாரியின் கருணை இது காயங்களை காடுதே, கர்த்தரே
இயேசு பாருணத்தால் கஷ்டங்கள் சகித்தாரே. கர்த்தர் இயேசு பாருணத்தால் கஷ்டங்கள் சகித்தாரே. விலையேற பெற்ற திருரத்தமே பாவமேலாவிட்டு பாயுதே. எனக்காக என் அக்கிரமங்களுக்காக என் மீறலுக்காக ஆண்டவரே மாற்றும்படியா விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையேற பெற்றோனாய் நம்மை என்னை என்று பாடுவோம். விலையேற பெற்றோனாய் என்னை மாற்ற விலையாக இன்னொரு விசை என்னை விலையேற பெற்றோனாய் விலையேற பெற்றோனாய் என்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. விலையேற பெற்ற மகனாய் மகளாய் எங்களை மாற்றும்படி கல்வாரியில உடைய கடைசி ரத்தத்தை சிந்தி எங்கள் மேல் உடைய அன்பை வெளிப்படுத்தி ஆண்டவரே எங்களை அதிகமாய் நேசிக்கிறவரே, கல்வாரி அன்பை காணும் போதெல்லாம் எண்ணும் போதெல்லாம் இவருடைய கண்கள் கண்ணீரால் நிரம்பக்கூடிய விதத்தில், எங்கள் உள்ளம் உடையக்கூடிய விதத்தில் கர்த்தாவே உம்முடைய அன்பு அங்கே பீரிட்டு அடிக்கிறதே. ஆண்டவரே உம்முடைய அன்பு அங்கே எங்கள் மேல் ஆண்டவரே மழையாய் பொழிகிறதே. அந்த அன்புக்காக நாங்கள் நமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த ஆராதனையில் அந்த அன்பு ஆண்டவரே எங்கள் நடுவிலே, எங்களுக்குள்ளாக, எங்கள் குடும்பங்களுக்குள்ளாக, எங்கள் சபை நடுவிலே பாய்ந்து எங்கள் ஒவ்வொருவரையும் தொடர்ந்து இந்த கல்வாரி அன்பிலே நாங்கள் மூழ்கி எழும்ப கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். எங்கள் ஒவ்வொருவருடைய சமூகத்திலேயே தாழ்த்துகிறோம். நீ தொடர்ந்து பொறுப்படுத்தி நடத்தும். இரட்சகர் வழியாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். உட்கார்வோம். ஒரு சிறப்பு Wasanuga Paranjodi
தட்டி நாம் ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக கல்வாரி சிலுவிலே நமக்காக தம்முடைய ஜீவனை தியாக பலியாக ஒப்பு கொடுத்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த அன்பின் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த மாதத்தின் 3வது பரிசுத்தமான ஓய்வு நாளில் உங்களோடு ஆண்டவரை ஆராதிக்கத்தக்கதான பெரிய ஸ்லாக்கியத்தை கர்த்தர் கொடுத்தார். கர்த்தருக்கு தோத்திரங்களையும் துதிகளை ஏறெடுக்கிறேன். இந்த வாய்ப்பை தொடர்ச்சியாக நல்கி என்னை ஆதரித்து வருகிற அன்பின் போதகர் சகோதரர் ரெவரண்ட் அல்மோன் ஐயாவுக்கு என் வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். லெந்து காலத்தில் இருக்கிறோம். தபசு நாட்கள். லென்ட் அப்படின்னா துளிர் விடுகிற காலம், ஸ்ப்ரிங் ஃபோர்த் அப்படின்னு சொல்லுவாங்க. குறிப்பாக இந்த லெந்து காலங்களே சிலுவையை மையமாக வைத்து நம்முடைய தியானங்களை தியானிக்கிறோம், உபவாசம் இருக்கிறோம், ஜெபிக்கிறோம். இந்த லெந்து காலங்களே திறந்தோறும் நான் ஒரு டிவோஷன் ஒன்று போட்டுக்கிட்டு இருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் அந்தந்த நாளிலே எப்படி தியானிக்கணும், எப்படி ஜெபம் பண்ணணும்னு சொல்லி அதை வெப்சைட்லேயும் பார்த்து வேத வசனங்களோடு ஒப்பிட்டு அதை செய்து கொண்டிருக்கிறேன். கிறிஸ்டியானிட்டிக்கு ஃபவுண்டேஷனே கிராஸ் தான். கிறிஸ்தவத்திற்கு அடிப்படை சிலுவை தான். சிலுவை இல்லாமல் ஒன்றுமே இல்லை. இன்றைக்கு எல்லா ஸ்தாபனத்தினுடைய சபைகளிலே சிலுவையை நாம் பார்க்கிறோம், சிலுவையை பார்க்குறோம். பெந்தைக்கோஸ்தை சபை மக்கள் பெரிய வெள்ளிக்கிழமைலாம் ஒரு காலத்தில் அனுசரிக்க மாட்டாங்க. இப்போ பெரிய வெள்ளிக்கிழமை ஆறாம் நடத்துகிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வர்ற சபை மக்கள் வேறு எங்கேயாவது போயிடுவாங்க வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொல்லி வெள்ளிக்கிழமை வைக்கிறாங்க. சபையின் உயரத்திலே கோபுரத்திலே சிலுவை வைக்கிறாங்க. சிபிஎம்த்தில் இருக்காது. மற்ற எல்லா சபைகள், அப்போஸ்தலிக் கிறிஸ்டியன் அசெம்பிளி, ஏஜி எல்லாம் சிலுவை வைக்கிறாங்க. கிறிஸ்தவ அரசாங்கத்தினுடைய ஒரு கண்ணோக்கமும் சிலுவை இருப்பது தான் ஆலயம் என்று கருதுகிறபடினாலே சிலுவையை வைக்கிறான். சிலுவை ஒரு நல்ல அடையாள சின்னம். சிலுவையிலே கிறிஸ்து வெற்றி சிறந்தார். சிலுவையினாலே நமக்கு ஆவிக்குரிய உன்னதமான ஆசீர்வாதங்கள் வந்தது. சிலுவையை நாம் கும்பிட வேண்டாம், ஆராதிக்க வேண்டாம். ஆனால் சிலுவை நமக்கு ஒரு முக்கியமான பிரபல்யமான ஒரு கிறிஸ்தவத்திலே ஒரு அம்சமாக இருக்கிறபடினாலே வேதத்திலே சொல்லுகிற பிரகாரம் இந்த சிலுவையை நாம் தியானிக்கவும் ஆண்டவரை பின்பற்றவும் கடமைப்பற்றணும். ஐயா அவங்க ஜெபம் பண்ணது போல் நம்ம கொடுக்கப்பட்ட சிலுவையை பொறுமையோடு சுமந்து கர்த்தரை பின்பற்றுவோம். சிலுவை கிறிஸ்துவின் அன்பை நமக்கு வெளிப்படுத்துகிறது. நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்தபடினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணினார். த்ரூ கிரைஸ்ட்னு கிறிஸ்து மூலமாக, சிலுவையின் மூலமாக அதை கொடுத்தார். நீதி கிடைக்குதுன்னா நீதி கிடைக்குது. பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன் என்று வாசிக்கிறோம். பிராயச்சித்தம், சிலுவையினாலே பாவத்துக்கு பிராயச்சித்தம் கிடைத்தது. சிலுவையின் மூலமாக மரணத்திற்கு வெற்றி கிடைத்தது. இயேசு கிறிஸ்துவை மரணத்தை ஜெயமாக விழுங்கி வெற்றி சிறந்தார் என்று சிலுவை பற்றி பார்க்கும். மனிதர்களுக்கும் தேவனுக்கும் இடையிலே இருந்த உறவு பிரிக்கப்பட்ட போது சிலுவை பாலமாக தேவனுக்கும் மனிதனுக்கும் உறவை ஏற்படுத்தின்னு சொல்லி அநேக காரியங்களை நம்ம பார்க்கலாம். சிலுவைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். பேராயர்கள் சிலுவையை சுமக்கிறோம் டெய்லி. என்ன தாய்மார்களும் சிலுவையை சுமக்கிறீங்க, ஞாபகம் இருக்கா? உங்களுக்கு கிடைக்கப்பட்ட பெரிய ஆசீர்வாதம் பாக்கியம்னு. தாலியில் டாலரில் சிலுவை இருக்கும். கயத்தில் தாலி கொடுத்தாலும் சரி, தங்கத்தில் கொடுத்தாலும் சரி, டாலர் இருக்கும். டாலரில் சிலுவை இருக்குல்ல. கல்யாணம் பண்ணவங்க நல்லா புருஷன் மாதிரி மனைவியில் அடிக்கும் போது கொஞ்சம் யோசிங்க. அங்கே போட்டுக்கிற சிலுவையெல்லாம் இருக்குது. அதனால் கீழ்ப்படியில் ஏதாவது முரண்பாடாக இருக்காங்கன்னா ஆலோசனை கொடுக்கலாம். வேத வசனத்துக்கு அவங்களுக்காக ஜெபம் பண்ணலாம். இருவரும் அன்பாய் இருக்கணும், ஒரே சரீரமாக இருக்கணும். ஆனால் அவங்களுக்கு கிடைக்கப்பட்ட பெரிய சாக்கியம் நித்தமும் சிலுவையை தரித்திருக்கிறார். ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. ஆண்களுக்கு சிலுவை இல்லை. மைனர் செயினில் சில போடுவாங்க. 70 வயசாக இருந்தாலும் மைனர் செயின் தான். மைனர்பாங்கன்னு வயசு பணம் கூட மைனர் செயின் போட்டு அது ஒரு தெம்பு, ஒரு அட்ராக்ஷன்.
சிலுவை மையமாக வைக்கப்பட்டது. சமீபத்தில் T20 என்ன வேர்ல்டு கப்பை இந்தியா தட்டி பறித்து நியூசிலாண்ட்லேருந்து வெற்றி கொண்டாங்க. ஹீரோ யார்? சஞ்சு சாம்சன், சிம்சோன். பைபிளில் நியாயாதிபதியில் சிம்சோன் பேரை அணிந்திருக்கிறார். நல்ல கிறிஸ்தவ குடும்பத்தில் அவன் ஒரு பர்சனல் ஒரு நல்ல ஒரு விசுவாசி. ஜெயித்தவொன்னே வேறு எங்கேயும் போல அவன் ரூமுக்கு வரான், பேட்டு எல்லாத்தையும் கீழே வச்சுட்டு அந்த சின்ன டேபிளுக்கு சிலுவைக்கு முன்னால் முழங்கால் பண்ணிட்டு கர்த்தர் கொடுத்த வெற்றியாக கர்த்தருக்கு நன்றி செலுத்தினான். நிச்சயமாக ஃபைனல் விளையாட போதும் முன்பு சிலுவை முன்னால் நின்று ஜெபம் பண்ணிட்டு போயிருப்பான். அது திரும்பி வந்தோடனே வெற்றி கிடைத்தவொடனே அதே சிலுவைக்கு முன்னால் ஜெபம் பண்ணான். ஒரு வீடியோவில் ஏசாமி போட்டோக்கு முன்னால் முன்னாங்கால் போட்டு ஜெபம் பண்ணான். சிலுவை எவ்வளோ மேன்மை உள்ளதாக இருக்கிறது. அநேகர் உலகமெங்கிலும் சிலுவை மையமாக இருக்குது. கிறிஸ்டியானிட்டிக்கு ரொம்ப நேசிக்கிறாங்க. சிலுவைக்கு மரியாதை, அதுக்குரிய எல்லா ஒரு கணத்தையும் மேன்மையும் கொடுக்குறாங்க. சிலர் அதை வெறுக்கிறாங்க. சிலுவையை கண்டாலே வெறுக்காது. என்ன திருநகர்னு ஒரு சர்ச்சில் ஒரு வருஷம் இருந்தேன். ஒரு கோபுரம் கட்டி சிலுவை வச்சுட்டோம். எடுத்து விட்டுக்கிறோம். பயங்கரமான ஒரு மதவாதி. காலைல எழுந்திரிச்சோன்னு அந்த சிலுவையை நான் பார்க்கணுமா, அதுதான் என் கண்ணில் படுமா, இவ்வளோ உயரத்துக்கு வச்சிட்டிங்களேன்னு சொல்லி புலம்புவார், சண்டைக்கு வருவார். சிலுவை வெறுக்கிறவர்கள் உண்டு. 2020 பெங்களூர்லேருந்து 50 கிலோமீட்டர் தூரத்தில் தேவகல்லின்னு நினைக்கிறேன், அந்த இடத்துல இருந்த ரோமன் கத்தோலிக்க திருச்சபையில் இருந்த இயேசுடைய ஸ்டேஜ் சில சுற்றி இந்த 14 சிலுவையை அப்படியே இது வச்சு உடைச்சி எடுக்கிறாங்க. என்ன சொல்லி ஜேசிபி உடைச்சி எடுக்கிறாங்க. அப்படியே ஏசாமியுடைய சிலை தலைகீழ் அப்படியே கீழே சிலுவையை உடைக்கிறாங்க. அதுக்குள்ளே போலீஸ் வந்து நிறுத்தி பாதி அப்படியே நின்னது. அந்த ஆட்சி அகன்று போனது, வேறு ஆட்சி வந்தது. சிலுவைக்கு விரோதமாக எழும்புறவர்களுக்கு ஆண்டவர் கோபாக்கினியை கொடுப்பார். சிலுவை குறித்த உபதேசம் கெட்டுப்போர்களுக்கு பைத்தியம், ரட்சிக்கப்படும் நமக்கோ தேவ. ஸோ கிராஸ் இஸ் அ ஸ்ட்ரென்த் ஃபார் த ஸ்பிரிச்சுவல் லைஃப் ஆஃப் எ கிறிஸ்டியன். கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய ஒரு பலன் சிலுவை என்பதை அதே நேரத்தில் அதை என்ன செய்யக்கூடாது, வணங்கக்கூடாது, கும்பிடக்கூடாது, சுருவம் மாதிரி வச்சு இது பண்ணக்கூடாது. இருக்கலாம் வீட்டில் கண்டிப்பாக இருக்கணும். சிலுவையை பார்த்தா சாத்தான் பயந்துட்டு ஓடிடுவான். சிலுவையை பார்த்தா சாத்தான் வெக்கப்பட்டு போவான். என் ப்ரேயர் ரூமில் சிலுவை வச்சுருப்பேன். தென்கொரியா தேசத்துக்கு முதல்ல 1983ஆம் ஆண்டு படிக்க போனப்போ என்னை சியோல் தியாலஜிக்கல் யூனிவர்சிட்டிக்கு அழைச்சிட்டு போகிறாங்க அட்மிஷனுக்காக. கூட கூட்டு போன பாஸ்டர் என்னை நேராக கொண்டு போய் பிரின்ஸ்பால்ட்டியோ டீன்டே இடத்துல ஒரு ஜெப அறைக்குள்ளே கூட்டு போனார். ஒரு நல்ல நீளமான ஒரு கட்டடம், நல்ல லென்த் உடையது, 2 மாடி கட்டடம். அது சென்ட்ரலில் ஒரு சின்ன ஜெப அறை. அதுக்குள்ளே போனால் 30 பேர் 20 பேர் உட்காரலாம். சேர் இருக்குது, பெஞ்ச் இருக்குது, அதில் சின்ன ஆல்டர், அதில் ஒரு சிலுவை, சோப்பு லைட் எரிஞ்சிக்கிட்டு இருக்கும். அந்த லைட் தான் டிம்மாக இருக்கும். அதில் மாணவியெல்லாம் போய் உட்காந்து முழங்கால் பட்டி ஜெபம் பண்ணான். அது முதல்ல அது படிக்க போது முன்னால், அட்மிஷனுக்கு முன்னால், பிரின்ஸ்பாலை பார்க்க முன்னால், டீனை பார்க்க முன்னால் சிலுவையை பார்த்துட்டு ஜெபம் பண்ணிட்டு போனேன். என் படிப்பு வெற்றியாக இருந்தது. அந்த வருஷத்தில் MTH முடித்தேன். டிப்ளமா இன் கொரியன் லாங்குவேஜ் முடித்தேன். கொரியாவில் குறுப்பட்டம் ஆர்டினேஷன் கொரியாவில் தான். ஈசியில் வெளிநாட்டில் ஆர்டினேஷன் வாங்கின ஒரே ஒரு பதகன் நான் தான். சிலுவையில் தொங்கின இயேசு கிறிஸ்துடைய பிரசன்னம் என்னை அதிகமாய் ஆட்கொண்டது. அதனால் இருக்கிறோம். பழைய ஏற்பாட்டில் சிலுவைக்கு அடையாளமாக கோல், தடியை பழைய ஏற்பாட்டில் பயன்படுத்தினாங்க. மீட்புக்கு, விடுதலைக்கு, வெற்றிக்கு சிலுவையை கோலை பயன்படுத்தினாங்க. அது புதிய ஏற்பாட்டில் சிலுவை வந்து கேதுரு மரத்தினாலே அல்லது ஒலிவ மரத்தினாலே செய்யப்பட்டிருக்கலாம் என்று சொல்கிறாங்க. வேதத்திலே அதுக்கு ஆதாரம் இல்லை. அதனால் இயேசு கிறிஸ்து தொங்கின சிலுவை கேதுரு மரம். கேதுரு மிகவும் பிரபலியமான முக்கியமான பழம். கேதுரு மரத்தினாலே வீட்டை தாவீது கட்டினார். ஒலிவ மரம் முக்கியமானது. ஒலிவ கன்றுகள், ஒலிவ பழங்கள், ஒலிவ எண்ணெய் இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையில் முக்கியத்துவம். அந்த மரத்திலிருந்து சிலுவை செய்யப்பட்டுக்கலாம் என்று உத்தேசமாக சொல்லுகிறோம். எதுவோ ஒரு மரத்திலே தொங்கினார். கலாத்தியர் 3 வாசிக்கிறோம், மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கோம்.
மரம் சபிக்கப்பட்ட ஒரு அவமான சின்னமாக ரோமருடைய காலத்தில் இருந்தது. குற்றவாளிகளை சிலுவையிலே அறைந்து கொல்லுவாங்க, அவமான சின்னம். அந்த மரத்தில் தூக்கப்பட்டவன் சாபத்துக்குரியவன், தண்டனைக்குரியவன், சமுதாயத்திலே தீர்ப்பான காரியங்களை, அகோரமான காரியங்களை, அநீதியான காரியங்களை செய்தவனுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை சிலுவையிலே. ஆனால் இயேசு கிறிஸ்து அந்த சபிக்கப்பட்ட சிலுவையில் அந்த மரத்திலே தூக்கப்பட்டு நமக்கு நம்முடைய சாபத்தை எடுத்து போட்டார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். பழைய ஏற்பாட்டில் வாசிக்கேட்ட 4ஆம் அதிகாரம் யாத்திராகமம் 2ஆம் வசனம், கையில் இருக்கிறது என்ன என்றார், ஒரு கோல் என்றார். மோசையை அழைத்து எகிப்தில் இருக்கிற ஜனங்களை 430 வருஷம் அடிமைத்தனத்தில் கிடந்த ஜனங்களை விடுதலையாக்கும்படி தலைவனை தேடிக்கொண்டிருக்கிறார். திறப்பின் வாசல்லே நிற்கத்தக்கதாக தேவன் தேடின மனிதன் இந்த மோசே. பேச தெரியாது, மந்த நாவு, வேறு யாராவது அனுப்புங்க, நான் தகுதி இல்லைன்னு சொல்லும்போது உன் கையில் இருக்கிறது என்னன்றார். என்ன படிச்சிருக்கன்னு கேட்கல, எந்த குடும்ப பின்னணின்னு கேட்கல, நீ எந்த கோத்திரத்தான் என்று கேட்கல. எல்லாம் கடவுளுக்கு தெரியும். சர்வ ஞானி, ஓம்னி சயின்ஸ். தேவன் மோசையினுடைய அண்ட சராசங்களை அறிந்து ஆராய்ந்து வைத்திருந்தவர். ஜஸ்ட் ஒன் கொஸ்டின், ஒரே, உன் கையில் இருக்கு என்ன? கோல். இந்த ஆடு மேய்க்க வராமல், கோலை பிடிக்காமல், பார்வோனியும் எகிப்து ஜனங்களுக்கும் சாதகமாக இருந்திருந்தால் செங்கோலை பிடிச்சிருப்பார். இளவரசனுடைய தத்துப்பிள்ளை மோசே, பார்வோனுடைய பேரன். டைரக்டாக ஒரு பேரனாக இல்லாட்டால் மகள் வழியாக அவனை சொந்த குமாரனாக ஏற்றுக்கொண்டபடினாலே பேரன். பார்வோனுக்கு மகாதான். பிற்காலத்திலே செங்கோலை பிடித்து அரசாட்சி செய்ய வேண்டியவன் கோலை பிடித்து தடியோடு கூட ஆடுகளை மேய்த்துக்கணும். அப்போ தான் அழைப்பு வந்தது. சாதாரண கோல். எந்த மரத்தில் எங்கே போய் தேடி ஆடு மேய்க்க அதை கொண்டு வந்தால் எவ்வளோ ஷேப் பண்ணால் எவ்வளோ அழகுன்னு சொல்லுது. ஜஸ்ட் ஏ ராட். 20ஆம் வசனத்தை வாசிங்க. யாத்திராகமம் 4:20. எகிப்து தேசத்துக்கு திரும்பினான், தேவனுடைய கோலையும் பிடிச்சுக்கிட்டான். கோல், தடி சாதாரணமானது, முக்கியத்துவம் இல்லாது. எங்கேயோ ஒரு மரத்திலேருந்து ஒரு கிளையை வெட்டி கோலாக்கி ஆடுகளை மேய்ச்சி கொண்டுருக்கிறான். ஆனால் கர்த்தர் அவனை அழைத்து அந்த கோலை எடுத்துகிட்டு போன்னு சொன்னோடனே உடனே அது என்ன ஆயிடுச்சு? தேவனுடைய கோலாக மாறிடுச்சு. அதனால் அவன் எடுத்துகிட்டு போகிற கோல், ஆடு மேய்க்கிற கோல் இதுக்கு முன்னால் இருந்தாலும் எகிப்தில் இருக்க ஜனங்களை மீட்டெடுக்கும்படிக்கு, விடுதலையாக்கும்படி பிள்ளைகள் மனைவியோடு பிரயாணப்பட்டு போகும்போது அந்த கோலை எடுத்த உடனே தேவ கோல், வல்லமை, பிரசன்னம். அல்லேலூயா, அல்லேலூயா. சாதாரண ஒரு கோல், an insignificant rod became a significant, powerless one became power. வல்லமை, அதில் தெய்வீகம் இல்லாத சாதாரண அந்த கோல் தடி, ஆண்டவர் அதை எடுத்துகிட்டு போன்னு சொன்னோன்னா ஆண்டவருடைய வார்த்தை அந்த கோல் மேலே பிரதிபலித்த உடனே இப்போ வீட்டில் வந்து அதை எடுத்துகிட்டு போகும்போது தேவ கோலாக. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் பல கிருபைகளை நம்முடைய கரத்திலே கொடுத்திருக்கிறார். பல பொறுப்புகளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். பல பொருட்களை கர்த்தர் வீடுகளிலே நாம் பயன்படுத்தி கொடுத்திருக்கிறார். சாதாரணமாக இருந்தாலும் ஜெபித்து தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து அந்த சாதாரணத்தை எடுத்து போகும்போது தேவ வல்லமை கூட போகும். பொற்செங்கோலை செங்கடலுக்கு முன்பாக நீட்டிருந்தால் ரெண்டாக பிரிஞ்சிருக்காது. ரெண்டாக பிரிஞ்சிருக்கவே ஜனங்களை மீட்டு எடுத்துட்டாரு. வந்து செங்கடல் முன்னால் நிற்கிறாங்க, புலம்புறாங்க. எகிப்தில் பிரேத குழி இல்லையா, அங்கே சாகாமல் காட்டில் சாகவா, வனாந்தர சாக அழைத்து வந்தீரா என்று முறுமுறுத்த போது ஆண்டவர் சொன்னார், கோலை நீட்டு, உன் கையை ஓங்குனார். ரெண்டாக பிரிந்தது என்று சொல்லி நான் பாருங்க. ராஜகுமாரன் செங்கோலை கையில் எடுத்து கொண்டு வந்தால் அந்த கடல் பிரிஞ்சிருக்காது. அது உலக பிரகாரமாக ஆட்சி செய்கிற ஒரு கருவி. ஆனால் ஆடு மேய்க்கிற கோல், தேவனுடைய கோல், ஒரு சமுத்திரத்தை ரெண்டாக 14-16 வாசிங்க. 14:16.
தேவன் மோசையை நோக்கி உன் கையை சமுத்திரத்துக்கு நேராக நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரை த ராட், அந்த கோல் தான் வெட்டாந்தரையை மாற்றிட்டு. அவனுடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட், பார்வோன் ஃபேமிலி, ஒரு ராஜ குடும்பம், ராஜா அனுபவித்த பொருட்கள் ஒன்றும் செய்யலை. இந்த கோல் தேவனுடைய கோலாய் மாறின உடனே வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள். எத்தனை பேர் போனாங்க? 6 லட்சம் பேர். 12:37 வாசிங்க. 12:37 யாத்திராமா 12:37. சுக்கோத்துக்கு போனார்கள். அவர்கள் பிள்ளைகள் தவிர 6 லட்சம் புருஷர்கள் அந்த வெட்டாந்தரையாக கடந்து சுக்கோத்துக்கு வந்தாங்க. மோசஸ் redeemed only 6 lakhs people, 600,000. 6 லட்சம் பேரை மோசே எகிப்திலிருந்து 430 வருஷமாக அடிமைப்பட்டு கிடந்த மக்களை இந்த கோலினாலே வெளியே கொண்டு வந்தார். அற்புதமான செயல், ஆச்சரியமான செயல். ஆனால் கிறிஸ்து சிலுவையிலே தொங்கினார். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன். மரத்திலே தூக்கிட்டாங்க, சிலுவையிலே தூக்கிட்டாங்க. அவர் மீட்டெடுத்தது உலகம் முழுவதையும். யோவான் 1:29 யோவான் ஸ்நானம் சொல்றார், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. த ஹோல் வேர்ல்ட், மொத்த உலகத்தையும் அன்றைக்கு இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களில் இருந்த அந்த ஜனங்களை கல்வாரியின் சிலுவையின் அந்த காட்சி, சிலுவையின் மரணத்தினாலே மீட்டெடுத்தார். அவர் உயிர்த்தெழுந்த பின்பும் மீட்டு கொண்டே இருக்கிறார். அவருடைய வருகை நாள் பரியந்தம் ஜனங்களை மீட்டெடுத்து விடுதலை கொண்டே இருக்கிறவராகவே இருப்பார். ஒரு குறிப்பிட்ட கூட்டத்தை மாத்திரமல்ல, மொத்த. ஏன்னா ரோமர் 6:23 வாசிக்கிறோம். ரோமர் 6:23 பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வருமோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினான நித்திய ஜீவன், எவர்லாஸ்டிங் லைஃப். மோசே டெம்பரரி டெலிவரன்ஸ். இந்த 6 லட்சம் பேர் கானானுக்குள்ளே போகலை. யோசுவாவும் நூனின் குமாரனாய் காலேப் தவிர கானானுக்குள்ளே போகல. மோசே கூட போகலை. கொடுமுடியிலேருந்து எட்டி பார்த்தார். மோசே போக முடியல. கீழ்ப்படியாமையினாலே மோசே அந்த பாக்கியத்தை இழந்தார். அந்த எகிப்திலிருந்து அத்தனை ஜனங்களில் யோசுவாவும் காலேப்பும் தான் உள்ளே போனான். டெம்பரரி ஒரு டெலிவரன்ஸாக மோசையால் கொடுக்கப்பட்டதனால் சிலுவையில் மரித்த, சிலுவையை பயன்படுத்தின, சிலுவையில் தூக்கப்பட்ட, சபிக்கப்பட்ட, அவமானச்சின்ன சிலுவையில் நமக்காக கர்த்தர் தொங்கினால நித்திய ஜீவன், எவர்லாஸ்டிங் லைஃப் அன்டில் ஹிஸ் செகண்ட் கம்மிங், 2வது வருகை மட்டும் அந்த நித்திய ஜீவனை கொடுப்பதற்காக அவர் சிலுவையில் தொங்கினார். ரோமர் 3:26 நினைக்கிறேன், 3:26 எல்லா மனுஷரும் வெள்ளாமல் ரட்சிக்கப்படணும் அவசியம். எல்லா மனுஷரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களானார்கள். ஆதியிலே பாவம் செய்து மகிமை இழந்தான் ஆதாம் ஏவாள். அந்த ஆமாவுடைய சந்ததியிலே வந்த ஒரு மனிதனுடைய கீழ்ப்படியாமையினாலே பாவம் உலகத்திலே பிரவேசித்தது. அந்த பாவத்தின் மந்தமாக மரண உலகத்திலே பிரவேசித்தது. ரோமர் 5:11 வாசித்தா தெரியும். ஒரு மனிதனுடைய கீழ்ப்படியாமையினால். ஆனால் ஒரே மனுஷன் கீழ்ப்படிந்து சிலுவைக்கு தம்மை தாமே ஏவழியாக தத்தம் செய்தபடினாலே எல்லா மனிதரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று தேவன் சிலுவையை தெரிந்தெடுத்து மகனுக்கு கொடுத்துட்டார். பவுல் தன் அனுபவத்தை 1 தீமோத்தேயு 1:15 எழுதுகிறார். பாவிகளை ரட்சிக்க இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மை எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரம். அவர்களில் நான் பிரதான பாவிகளை ரட்சிக்க உலகத்திலே வந்தார். உலகத்தை ரட்சிக்க கர்த்தர் வந்தார். ரட்சிப்பு கர்த்தருடையது, டெம்பரரி இல்லை, தற்காலிகம் அல்ல. அந்த ரட்சிப்பு கண்டினியூவாக ப்ராசஸ் ஆகிக்கிட்டே கர்த்தருடைய நாள் பரியந்தம் அந்த ரட்சிப்பு நடந்துகிட்டு. அந்த சிலுவையிலே சம்பாதித்த ரட்சிப்பு நம்முடைய வாழ்க்கையில் பொக்கிஷமாக, முக்கியத்துவமாக, நம்மை விட்டு இணை பிரியாத நிலையில் இருக்குதா என்பதை யோசித்துப்பார்.
வருஷந்தோறும் 40 நாள் சோகமாக வந்து உட்காந்து கண்ணீர் வலித்து சாப்பிடாம ஜெபம் பண்ணி தியானம் பண்ணி பாரம்பரியமாக அதை செய்யாதபடிக்கு உண்மையான ஒரு அர்த்தத்தோடு அந்த சிலுவையின் மூலமாக இந்த ரட்சிப்பை எனக்குள்ளே இருக்கிறதா, அதை கண்டினியூ ஆகுதா அப்படியே பார்த்து முடிவு வரையந்த நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். முடிவு வரையந்த நிலைத்திருப்ப பெற்றுக்கொண்ட விசுவாச ரட்சிப்பில் கடைசி வரை நிலைத்திருக்கிறவன் தான் ரட்சிக்கப்படுவான், பரலோகத்துக்கு செல்வான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். மோசே அந்த கோலை வைத்து 6 லட்சம் பேரை விடுதலை ஆக்கிறான். இயேசு கிறிஸ்துவ கல்வாரி சிலுவையின் மூலமாக எண்ணிலடங்காத மக்களை விடுதலை ஆக்கி கொண்டே இருக்கிறார். வருகை பிறந்த விடுதலை ஆக்குவார். அதில் நாம் பங்காளிகளாக இருக்கிறோம். ரெண்டாவதாக யாத்திராமம் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசித்து 15:23 15:23 யாத்திராமம் 15ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அவர்கள் மாராவிலே வந்தபோது மாராவின் தண்ணீர் கசப்பாக இருந்ததுன்னா அவர்கள் குடிக்க கூடாது இருந்தது. அதனால் அவ்விடத்துக்கு மாறா என்று மாறான் தான் வாராங்க, மாறான்னு பேர் வைக்கிறாங்க. கசப்பார் டேஸ்ட்லெஸ், தாகத்தோடு வனாந்தரத்தில் அலைந்து திரிந்து வந்து ஒரு தண்ணீர் நீரோற்றை பார்த்தோன்னே இங்கே 2 கையை அள்ளி குடித்து நல்லா திருப்தியாவோம் என்று அப்படி வந்தபோது அதை சாப்பிட்டு பார்த்த உடனே கசப்பு. உடனே மாறான்னு பேர் வச்சிட்டா. மாறானா டபுள் நேம். உடனே கர்த்தரை நோக்கி அப்பொழுது ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து எண்ணத்தை குடிப்போம் என்றார்கள். ஏன்னா வாட் வி ஹவ் டு ட்ரிங்க், எண்ணத்தை குடிப்போம். கசப்பாக இருக்குது, செத்து போட்டுமா, தாகத்தினாலே வறட்சியாய் நான் வறண்டு போகுமா. மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். 20 வசனம் 20 நோக்கி ஒரு மரத்தை காண்பித்தார். ஒரு மரத்தை காட்டுறார். உடனே எங்கேயாவது போய் இன்னும் ஒரு நீரூற்றை உண்டாக்கி அதில் மொண்டு இந்த தண்ணியில் போட்டு ஏதாவது மந்திரம் மாந்திரி அதுவும் அப்படிலாம் பண்ணலை. கடவுள் அப்படி பண்ணல. ஒரு மரத்தை காட்டுறார். சம்பந்தமே இல்லை. தண்ணி, மரம். பார்த்தா என்ன மரம் அப்படின்னு அமைதியாக இருக்கலை. என்ன ஆக்ஷன். அந்த மரத்தை வெட்டி அந்த மாறாவின் தண்ணீரில் போட்டான். இனிமையாக மாறிட்டு. அல்லேலூயா. பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடாது. கர்த்தர் உன்னை காட்டுறார், கர்த்தர் பேசுகிறார், வசனத்தை சொல்கிறார், பிரசனத்தினாலே நம்மை இன்ஸ்பிரேஷன் பண்ணுறார், ஒரு காட்சியை காட்டுறார், ஒரு செய்தியில் ஒரு சாட்சியில் உள்ளங்கள் தொடப்படுது, இன்ஸ்பிரேஷன் ஆகிறோம். அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடாது, ஆக்ஷனில் இறங்கணும். நெக்ஸ்ட்டு என்ன செய்யணும்? மரத்தை பார்த்தா மரத்தை வெட்டி தண்ணீரில் போட்டோடனே மாறாவின் தண்ணீர் மதுரமாக மாறிட்டுன்னு ஸ்வீட் டேஸ்ட்டாக மாறிடுச்சு. வாழ்க்கையில் பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறோம், செயல்பட. அதனால் கசப்பு வாழ்க்கையில் இருக்குது, வெறுப்பு இருக்குது, கசப்பு இருக்குது, வெறுப்பு இருக்குது. நம்ம ஒன்றும் ஆக்ஷனில் இறங்காதபடினால அப்படியே ஸ்தம்பித்து போய் இருக்கிறோம். எடுக்கிற பிரயாசம், முயற்சி, பிளான்கள், திட்டங்கள், நம்ம போடுற எல்லா காரியங்களையும் ஸ்தம்பித்து போயிருப்பதற்கான பார்த்துக்கிட்டே தான் இருக்கணும். சர்ச்சுக்கு வரோம், அட்டென்ட் பண்ணுறோம், போய்கிட்டே இருக்கோம். ஒரு ஸ்பிரிச்சுவல் ஆக்ஷன் என்பதே இல்லை. ஒரு விசுவாசத்தினுடைய ஒரு முன்னேற்றமே இல்லை. ஏதோ வாரம் போகிறோம், அவ்வளோதான். பார்த்துக்கிட்டே இருந்தால் மோசே அப்படி தான் இருந்திருப்பான். அதை வெட்டி தண்ணீரில் போட்ட போது என்னாச்சு? மதுரமான தண்ணீர் ஆயிட்டு. அங்கே அவர்களுக்கு ஒரு நியமத்தையும் நியாயத்தையும் கட்டளையிட்டு அங்கே அவர்களை சோதித்து, சோதனை தான், விசுவாச பரீட்சை. என்னை நம்புகிறாங்களா, நான் தான் இவங்களை மீட்டு கொண்டு வந்த வழி நடத்துவேன் என்ற ஒரு நம்பிக்கை, விசுவாசம் இருக்கான்னு ஜஸ்ட் டெஸ்ட்டு தான். அதுலேயே ஜனங்கள் முறுமுறுத்தாக. மோசே ஆக்ஷனில் இறங்கிட்டார். ஆக்ஷன். அது தொடர்ந்து என்ன ஆசீர்வாதம் கிடைச்சது? 27ஆம் வசனம். பின்பு ஏலிமுக்கு வந்தார்கள். 12 நீரூற்றுக்கள், 20 பேரிச்சம், சாப்பிட பேரிச்சம்பழம், குடிக்க 12 நீர். அதில் 12 கோத்திரம்பாங்க. அங்கே தண்ணீர் அருகே பாளையம் இறங்கினான். அப்புறம் அந்த மாறாவின் அனுபவமே இல்லை, மதுரமான அனுபவம் தான் இருந்தது. எங்கே போனாலும் நீரூற்று, எங்கே போனாலும் பேரிச்சம்பழம். கானானுக்குள்ளே பிரவேசித்த போது நல்ல சுதந்திரமாக சகலத்தை அனுபவித்தாங்க. இங்கே தான் பிகினிங். இங்கே ஆரம்பித்தது. கானானுக்குள்ளே கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற இடத்திலே கொண்டு போய் அவங்கள விட்டது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம்.
ஆல்வேஸ் we are asking கொஸ்டினில் எப்போவுமே ஒரு கேள்வி, என்னத்தை குடிப்போம்? ஏசாமி சொல்கிறார்ல மத்தேயு 6:31, எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று. do not be anxious. கவலை தான். கவலை கசப்பை உண்டாக்குது, கவலை வெறுப்பை உண்டாக்குது. காரணம் இல்லாமல் கவலை, முகாந்திரம் இல்லாமல் கவலை, எடுத்ததுக்கெல்லாம் கவலை. அந்த கவம் பயத்தை உண்டாக்கும். அந்த பயம் கேன்சரை கொண்டு வரும். அநேக கேன்சர் வியாதிகளுக்கு காரணம் பயம். பயம் பயம் கவலையை கொண்டு வருது, கவலை வியாதியை கொண்டு வருகிறது. எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று சொல்லிட்டு ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள். என்றைக்காவது போய் ஹார்வெஸ்ட், ஏன்னா கல்டிவேஷன் ஹார்வெஸ்ட்லாம் பண்ணிச்சா? இல்லை, நல்லா சாப்பிடுது அப்படி சொல்கிறார். உதாரணம் கொடுக்க, ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, அவைகளை உங்கள் பரமபிதா போஷிக்க. நீங்கள் அவளை பாட்டிலும் விசேஷ, யூ ஆர் ஸோ ப்ரீசியஸ் இன் த சைட் ஆஃப் காட். கடவுளுடைய பார்வையிலே விசேஷித்தவர்கள் ஆகாயத்து பறவையை காட்டிலும். உங்களை போஷிக்க மாட்டாரா? குடிக்க தண்ணீர் கொடுக்க மாட்டாரா? பெட்ரோல் ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு க்யூவில் நிற்கிறாங்க. கேஸ் சிலிண்டர் ஆஃபீஸில் க்யூவில் நிற்கிறாங்க. யுத்தம் பல பாதிப்பையும் பல தாக்கீதையும் கொண்டு வந்துக்கிட்டு இருக்குது. தண்ணி கூட கிடைக்காம போகிற காலம் வரும். அடிக்கிற வெயிலில் தண்ணீர் வற்றி போய்கிட்டு இருக்குன்னு. சங்கீதம் 23:2, அவர் என்னை புல்லுள்ள இடங்களை மேய்த்து. இந்த உலக பிரகாரமான தண்ணீர்கள் எவ்வளவு குடித்தாலும் தாகம் உண்டாக்கிட்டே இருக்குன்னு ஏசாமி சொல்கிறார். யோவான் 4 வாசி கேட்ட 2வது வேத பாடம், யோவான் 4ஆம் அதிகாரம். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம், நெவர் தர்ஸ்ட், ஒரு காலம் தாகம், until his last breath, கடைசி மூச்சு வர நான் கொடுக்கிற ஜீவ தண்ணீரை கொடுக்கிறவனுக்கு தாகமே உண்டாகாது. ஏன்னா அவர் தாகத்தை சிலுவையிலே வெளிப்படுத்தினார். 5வது வார்த்தை சிலுவையிலே நான் தாகமாய் இருக்கிறேன். 6 எல்லாம் முடிந்தது. 7 பிதாவே உம்முடைய கையில் ஆவியை. தாகத்தை சிலுவையிலே சுமந்து சகித்து கொண்ட அன்பின் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையிலே ஜீவ தண்ணீரை கொடுக்கிறார். ஜீவ தண்ணீரை கொடுக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த நீரூற்று 12 நீரூற்றி 70 பேரீச்சம்பழம் கொண்ட தண்ணீரிடத்தில் பாளையம் இறங்கினாலும் அதுக்கு பிறகு தாகம்தான். 2வது முறை போகும்போது தாகம் உண்டாயிட்டு அவர் பேசினார், கோல் அடித்தான், தண்ணி வந்த. தாகம் தாகம் தாகம். இயேசு நமக்காக தாகத்தை கல்வாரி சுமையிலே சுமந்து சகித்து கொண்டபடினாலே அந்த தாகத்தில் நம்மை விடுதலை கூடியவராக இருக்கிறார். ஏசாயா 55:1 வாசிக்கிறோம். ஓ தாகமாக இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு. வாசிங்க 85:1. ஓ தாகமாக இருக்கிறவர்களே, தண்ணீர் அண்டை வாருங்கள், பணம் இல்லாதவர்களே வாங்கி சாப்பிடுங்க, பணமின்றி விலையுமின்றி கொள்ளுங்கள். தண்ணீர் அண்டை கூப்பிட்டு அங்கே வந்த உடனே நோ ப்ரைஸ் நோ காஸ்ட், பணம் இல்லை, விலை கிடையாது. அங்கே வந்தவொடனே பாலும் திராட்சை ரசமும் கொடுக்குறார். டிஃப்ரெண்ட் வே. ஆசீர்வாதத்தை வித்தியாசமான நிலையிலே தண்ணீர் கொடுக்கத்தான் அழைக்கிறார். ஜீவ தண்ணீரை கொடுக்க அழைக்கிறார். ஜீவ தண்ணீரை வாங்கி பருகினவன் ஒரு காலம் தாகம் அடைய மாட்டான். தொடர்ந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஏலிமிலே 12 நீரூற்றுகளையும் 70 பேரீச்சம்பழங்களையும் கொடுத்தது போல உண்மையான விசுவாசி கர்த்தரை பின்பற்றுகிறவன் சிலுவையை மையப்படுத்தி சிலுவையை சுமந்து பொறுமையோடு கர்த்தரை பின்பற்றிய வாழ்க்கையிலே பாலும் திராட்சை ரசமும் கொடுக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. இப்போ என்னென்னமோ 17 ஏதோ பாயாசம் வரல, இளநீ பாயாசம், நொங்கு பாயாசம் எல்லாம் இருக்குது. அந்த காலத்தில் வெறும் இந்த சேமியா பாயாசம் தான் கல்யாணத்தில். இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக வருதுன்னா ஐஸ்கிரீம்லாம் அந்த காலத்தில் கண்ணில் பார்த்தே கிடையாது. 2 ரூபா ஐஸ்கிரீம் அதை வாங்கிச்சு சாப்பிட்டாலே வாங்க. இன்றைக்கி கல்யாண வீட்டில் அன்லிமிட்டெட் ஐஸ்கிரீம், அப்புறம் ஃப்ரூட் சாலட் இதெல்லாம் வருது. இன்றைக்கி அந்த ஆசீர்வாதத்தை நாம் அனுபவித்து கொண்டிருக்கிறோம். அங்கே பாலும் திராட்சசமும் தருவார். மாறாவின் தண்ணீர் மதுரமானது. என்னுடைய வாழ்க்கையில் இந்த லெந்து காலத்தில் கூட நான் கஷ்டத்தில் இருக்கிறேன்.
கசப்பான வாழ்க்கையில் இருக்கிறேன், வெறுமையான வாழ்க்கையில் இருக்கிறேன், எதையுமே நான் பூர்த்தி செய்ய முடியல, அனுகூலமாய் நடக்கலை, என் வாழ்க்கையில் குடும்பத்தில் போராட்டம் லெந்து காலத்தில் தொடர்ந்து கொண்டே இருக்குது, எவ்வளவு ஜெபம் எவ்வளவு வாசிக்கிறேன்னு சொல்லி ஒருவேளை அங்கலாய்த்து மனம் புழுங்களோடு இருப்பீர்களால் கர்த்தருடைய வாழ்க்கையின் கசப்பை மதுரமாய் மாற்றுவார். அல்லேலூயா. மாறாவின் தண்ணீர் மதுரமாய் மாணவர்களுடைய வாழ்க்கை இனிப்புள்ளதாய் கர்த்தர் மாற்றவே கல்வாரி சிலுவைக்கு சென்றார். துக்கங்களை கல்வாரியை சுமந்து தீர்த்தார், பாடுகளை ஏற்றுக்கொண்டார். கசப்பை அவர் சுமந்து மதுரமான வாழ்க்கையை உங்களுக்கும் எனக்கும் அளிச்ச தேவன் ஆயத்தமுள்ளவராக இருக்கிறார். ஆகவே ஒரு மரத்தை வெட்டி போட்டவுடனே மதுரமாக மாறிச்சு. சிலுவை என்ற மரம் நம்முடைய வாழ்க்கையிலே ஆசை. அடுத்தபடியாக ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிப்போமேனால் 32:10 ஜெனிசிஸ். அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா சத்தியத்துக்கும் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல, நான் கோலும் தையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன். ஜஸ்ட் எ ராட் அண்ட் எ ஸ்டாப். இப்பொழுது 2 பரிவாரங்களையும் உடையவனானேன். இது போகும்போது யோர்தானை கடந்து போகும்போது குடும்ப உறவை விட்டுவிட்டு உயிரை காப்பாற்றுவதற்காக தந்தையினுடைய தவறான முடிவு, தாயினுடைய தவறான ஆலோசனை, ஆசீர்வாதத்தை ஈசாக்கத்தில் பெற்றாலும் அந்த ஆசீர்வாதம் அவனுக்கு ஒரு அனுகூலமாக இல்லை. வெறுமையாக தனிமையாக ஓடி அலைந்து திரிந்து தன்னுடைய வாழ்க்கையில் மாமாவை சந்தித்து 2 பெண்களை திருமணம் பண்ணி வேலைக்காரிகளை மணந்து நல்ல சொத்துக்களோடு பரிவாரங்களோடு திரும்பி வரும்போது சொல்கிறாரு, இந்த யோர்தானை கடந்து போகும்போது நான் என்ன செஞ்சேன், கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து. ஜஸ்ட் எ ராட் ஒன்லி. நான் போகும்போது இந்த கோலு தான் இருந்தது. நான் இப்போ 2 பரிவாரங்கள், அபரிதமான ஆசீர்வாதம், மனைவி, பிள்ளைகள், வேலைக்காரிகள், ஆடுகள், ஒட்டங்கள், மாடுகள், 2 பரிவாரம் நான் சம்பாதிட்டேன் அப்படின்னு சொல்கிறார். சம்பாதிட்டேன்னு சொல்கிறார். அது உலக பிரகாரமான ஆசீர்வாதம். உழைத்த உழைப்புக்கு 21 வருஷம் யாக்கோபு தன் மாமா லாபான் வீட்டில் வேலை செய்து 2 பிள்ளைகளை திருமணம் பண்ணி 7 வருஷம் அந்த சொத்துக்கள் பாக பிரிவினைக்காக அவன் உழைத்து அதை இருட்டில் மாமாவுக்கு சொல்லாமல் தூக்கிட்டு வந்து அப்படி வரும்போது தான் சொல்கிறாரு, இப்படி நான் தனித்திருந்து என்ன சொல்கிறாரு, நான் 2 பரிவாரங்களையும் உடையவன் ஆனேன். ஒரு சின்ன கோலும் கையும் மாத்திரம். மோசையுடைய கோலும் கையும் செங்கடலை பிறந்து அந்த கோல் அநேக அற்புதங்களை செய்யப்போல. யாக்கோபுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில் அந்த ஜஸ்ட் த ராட், அந்த கோல் கை யோர்தானை கடந்து போயிட்டு திரும்ப யோர்தானை கடக்க வரும்போது எவ்வளவு ஆசீர்வாதம் என்று உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தினாலே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவார். லெந்து காலத்திலே அநேக ஆசீர்வாதங்களை கர்த்தர் தருவார். எவ்வளவுக்கு எவ்வளோ கர்த்தரை தேடி நான் ஒன்றும் தகுதி இல்லை, எவ்வளவேனும் தகுதி இல்லை, நான் ஒன்றுமே இல்லை என்று சொல்லி இந்த 2 பரிவார் தகுதியில் தாழ்த்தும் பொழுது, அர்ப்பணிக்கும் பொழுது கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவார். ஏன்னா ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். ஆபிரகாமுக்குள்ளே எல்லா ஆசீர்வாதம் நமக்கு உண்டாகிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே ஆசீர்வாதம் உண்டு. எபேசியர் 1:3 வாசிக்கிறோம். எபேசியர்கள் நிறுவனம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தில் abundant spiritual blessing, அதுதான் கிறிஸ்தவனுக்கு மிகவும் அவசியம். விசுவாசிக்கு மிகவும் தேவையானது ஆவிக்குரிய சகல உன்னதமான ஆசீர்வாதம். நாட் பிசிக்கல் பிளெஸிங். அது இருக்கும் போயிடும், பணம் இருக்கும் போயிடும், பொருள் இருக்கும் போயிடும், பதவி இருக்கும் போயிடும், வேலை இருக்கும் போயிடும்,
எல்லாம் கடந்து போகிற வாழ்க்கையில் எல்லாம் கடந்து போய்கிட்டே இருக்கும். பட் திஸ் ஒன், த ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங், ஆவிக்குரிய ஆசீர்வாதம் என்றைக்கும் ஸ்டெடியாக உடைய வாழ்க்கையில் நிலைத்திருக்கும். அதை கிறிஸ்துவுக்குள்ளே, கிறிஸ்துவுடைய சிலுவையின் மூலமாக மரத்திலே தூக்கப்பட்டவன் சபிக்கப்பட்டவன் என்று நமக்காக சாபமாகி அந்த சாபத்தையெல்லாம் நம்மை விட்டு எடுத்து தூக்கி வீசி எறிஞ்சிட்டு ஆவிக்குரிய உன்னதமான ஆசீர்வாதத்தை நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். எவ்வளவு மேன்மை, எவ்வளோ நம்ம அதை என்றைக்காவது சிந்திக்கிறோமா? ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பற்றி, ஆவிக்குரிய கனிகளை பற்றி, ஆவிக்குரிய வரங்களை பற்றி, ஆவிக்குரிய சகல மேன்மைகளை பற்றி என்றைக்காவது சிந்திக்கிறோமா? இன்னும் வீடு கட்டலை, நிலம் இல்லை, பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலை, எல்லாத்துலேயும் எனக்கு குறைவு தான், எல்லாம் குறைவு தான், சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை. சாலமன் அழகாக சொல்கிறார். 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் பிரசங்கியில் சொல்கிறார். 5:10 பிரசங்கி 5:10, பணப்பிரியன் பணத்தினால் திருப்தி அடைவதில்லை, செல்வப்பிரியன் செல்வப்பெருக்கினால் திருப்தி அடைவதில்லை. திருப்தியே இல்லை, திருப்தி வராது. பணம் திருப்தியை கொண்டு வராது, செல்வம் திருப்தியை கொண்டு வரக்கூடாது. எங்கேயாவது தவறான வழியில் போய் சம்பாதித்து ஆட்டையை போட்டு ஏதாவது செஞ்சு சேர்த்து வச்சா கூட ஓடிடும், கையை விட்டு போயிடும். இன்கம் டேக்ஸ் ரைடு வருவான், ஈடி வருவான், எல்லாம் வருவான், தொலைச்சி எடுப்பான். சாதாரண ஃபேமிலியில் கூட போய் பார்க்குறாங்க, எல்லாம் நடக்கும். ஆனால் ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங் கிறிஸ்துவுக்குள், கிறிஸ்துவின் சிலுவையின் மூலமாக, கிறிஸ்துவின் பாடுகள் மூலமாக கிறிஸ்து நமக்கு சம்பாதித்தது ஆவிக்குரிய ஆசீர்வாதம் என்னைக்காவது எண்ணி பார்த்துருக்கிறோமா? எவ்வளோ ஆசீர்வாதம், ஆவிக்குரிய வரங்கள், ஆவிக்குரிய கனிகள், எல்லாம் விசுவாசத்தில் வருகிற கிரியைகள், இதெல்லாம் நினச்சி பார்த்தோம்னா நம்ம மற்ற ஆசீர்வாதம் நினைக்கவே மாட்டோம். இவ்விதமாய் அந்த புருஷன் மிகவும் விருத்தி அடைந்து திரளான ஆடுகள், வேலைக்காரர்கள், ஒட்டகம், கழுதை எல்லாவற்றையும் வச்சிருந்தான். 2 பரிவாரங்கள். ஆண்டவர் அந்த ஆசீர்வாதத்தை நமக்கு நம்முடைய வாழ்க்கையிலே கொடுத்திருக்கிறார். 2 பரிவாரங்களை இந்த காலங்களிலே ஜெபத்திற்கும் உபவாசத்திற்கும் ஆண்டவருடைய சமூகத்திலே அர்ப்பணித்தோடைய சிலுவை பின்பற்றும் போது கிடைக்கும். அடுத்தவருடைய 23ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம் 23:4. வாசி. பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், இது கோலும் தடியும் என்னை தேற்றும். சிலுவை பாதுகாப்பை கொடுக்கிறது, சிலுவை அரவணைப்பை கொண்டு வந்தது, சிலுவை பயத்தை நீக்கி போயிற்று. பயமில்லாத வாழ்க்கை, எ ஃபேர்லெஸ் லைஃப். யூ ஆர் வித் மீ, தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். நீரும் ஒரு மெய்ப்பன் தான், மெய்ப்பர் நீர் கண்காணி, உமது கோலும் தடியும் என்னை தேற்றும், என்னை ஆற்றும், என் கவலைகளை நீக்கும், என் கண்ணீரை துடைத்து போடும், என் துக்கத்தை சந்தோஷமாய் மாட்டேன்னா அவர் நம்முடைய துக்கங்களை சுமந்தார். ஏசாயா 53:4 அவர் நம்முடைய துக்கங்களை சுமந்தார், சிலுவையின் மேலே துக்கங்களை சுமந்தார். அந்த கோலும் தடியும் நம்மை ஹூவியார், அந்த கோலும் தடியும் தேற்றப்பட வேண்டும். யார்? நம்ம. 1 பேர் 2:24-25 வாசிக்கலாம். 1 பேர் 2:24-25. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே தம்முடைய சரீரத்திலே சுமந்தார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. சிலுவையிலே சாதாரணமாக தொங்கலை, உலகத்தின் சமாதானத்துக்காக இந்த ஆக்கினை என்ற தண்டனை தலையின் மேலே குவிக்கப்பட்டது. அப்படி தழும்புகளால் குணமாய் சிதறுண்ட ஆடுகளைப் போல இருந்தோம். ஆத்துமாக்களுக்கு கண்காணி மெய்ப்பர். He is the overseer and shepherd. So he said, I am the good shepherd. நானே நல்ல மெய்ப்பன் சொன்னார். அவர் கண்காணியும் மெய்ப்பருமாக இருக்கிறதே. திருப்பப்பட்டு மந்தையில் வந்துட்டோம், இயேசு கிறிஸ்துவின் சிலுவையின் அண்டையில் வந்துட்டோம், இயேசு கிறிஸ்துவின் கிருபாசன தண்டையிலே வந்து நெருங்கிட்டோம். இனிமேல் நமக்கு பாதுகாப்பு தான், அரண் கோட்டை எல்லாம் அவர்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சிலுவை மரத்தை நமக்கு சமாதானத்தை கொண்டு சமாதானத்தை ஏற்படுத்தினார். ஏன்னா சமாதான பிரபுவாக உலகத்திலே வந்தார். ஏசாயா 9:6 கிறிஸ்மஸில் வாசிக்கிறேன்னு, சமாதான பிரபு. அவரை உயிர்த்தெழுந்த பின்பு பூட்டி இருந்த வீட்டுக்குள்ளே போய் சொல்கிறாரு, உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லுகிறார்.
சமாதானத்தை வைத்து போக வந்தேன் என்று சொல்லுகிறார். சகல ஆறுதலின் தேவன் என்று 1 கொரிந்தியர் 1:3-4 வாசிக்கிறோம். ஆகவே உமது கோலும் தடியும் என்னை தேற்றும், கோலும் தடியும் என்னை தேற்றும். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். சிலுவையிலே மரித்தார், ஆளை காணல, எங்கே போனார்? உயிர்த்தெழுந்தபோது அப்படி தான் சீசலாம் தேர்னாங்க. அங்கே வந்து சுகந்த வாசனையின்படி ஸ்திரீகள்லாம் வராங்க. எங்கே போனார்? உள்ளே இருக்காரா வெளியே போனாரா? ஆனால் அவர் தேவரீர் என்னோடு கூட இருக்கிற என்று சங்கீதத்திலே சொல்லப்பட்டது. இன்றைக்கு வரைக்கும் நம்மோடு கூட. ஏன்னா உயிர்த்தெழுந்த பின் நல்ல ஒரு அருமையான வேத வாக்குத்தத்தை குறிச்சிருந்தா, இதோ உலகத்தின் முடிவு வரையந்தும் சகல நாட்கள் உங்களோடு கூட இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலக மாட்டேன். உன்னைக்காக சிலுவையின் மரணம் நமக்கு சமுதாயத்துக்கும் கிறிஸ்தவத்திற்கும் விசுவாசிகள் ஒரு பாதுகாப்பையும் மரணையும் ஆறுதலையும் தேர்தலையும் கொடுக்க வந்தது. அதனால் நம்ம துக்கமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எந்த காலையும் சந்தோஷமாக இருப்போம். அதனால் இன்றைக்கே போய் கறிமீன்லாம் சாப்பிடாதீங்கன்னா அதை கடைபிடிங்க. அது ஒரு நல்ல சரீர பயிற்சி, சரீரத்துக்கு நல்லது. வெறுத்து ஒருக்கி நம்மை தாழ்த்துவது ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். எல்லாத்துக்கும் பாதுகாப்பு, வியாதியிலே பாதுகாப்பு, வேதனையிலே பாதுகாப்பு, பஞ்சத்திலே பாதுகாப்பு, கஷ்டத்திலே பாதுகாப்பு, இல்லாமையிலே பாதுகாப்பு. இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் சிலுவை கொண்டு கொடுத்துக்கிட்டே இருக்குது. ஆகவே முது கோலும் தடியும் என்னை எப்பொழுது தேற்றி கொண்டே இருக்கும். அதை நம்ம விட்டு நீக்கி விடவே மாட்டார், எப்பொழுதும் வச்சிருக்கிறார். ஏன்னா நம்ம எல்லாம் மந்தையிலே திருப்பப்பட்டிருக்கிறோம். அவர் வந்து ஓவர்சீர், கண்காணி, மேய்ப்பர் ஆகிட்டார். கண்ணோக்கி பார்க்கிறார். எப்படி ஆடுகளை ஆற்றணும் தேற்றணும் நல்லா தெரியும். மனுஷனுக்கு தெரியாத ஞானம் அவருக்கு உண்டு. அவர் உயரத்துக்கு மேலாக இருக்கிறார். சிலுவை கிறிஸ்தவத்திலே முக்கியமானது. அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் 2001 ட்வின்ஸ் டவர், ரெட்டை கோபுரம் ஃப்ளைட்டை ஏற்றி தீவிரவாதி அழிச்சிட்டு இடிச்சிட்டு போயிட்டார். என்ன ரெட்டை கோபுரம் 2001 மே மாதம் நாங்கள் இருக்கேன். ஆனால் இது நடந்தது செப்டம்பர் மாதம், செப்டம்பர் 11. அமெரிக்க வரலாற்றிலே பிளாக் டே, கருப்பு நாள்னு சொல்லுவாங்க. இப்போ அன்றைக்கி ஒரு கிறிஸ்தவ ஒரு பிஸ்னஸ் மேன் ஆஃபீஸுக்கு போகல, அதனால் உயிர் தப்பிச்சிட்டார். ஒரு வாரம் பக்கத்தில் யாரும் போகல, அதை எல்லாம் எடுத்து பயன்படுத்துகிறாங்க. இவர் மறுபடியும் அந்த வாய்ப்பு கிடைத்த போது உள்ளே போய் தன்னுடைய அலுவலகத்துக்கு இடிந்து கிடக்கிற இடத்துல பார்க்கும்போது அழிவின் அகோரங்கள், அகோலமான அவலமான நிலை இருந்தது. எல்லாம் சுற்றி பார்த்தாரு. கம்ப்யூட்டர் எல்லாம் உடஞ்சி எதுவுமே இல்லை. டேபிள் சேரில் நசுங்கி சுக்குறாரு. வருத்தத்தோடும் கவலையோடும் பார்க்குறார். இனிமேல் என் பிஸ்னஸ் எப்படி நான் உயர்த்துவேன், எப்படி பிஸ்னஸை மறுபடியும் நான் கொண்டு வருவேன்னு சொல்லி ஆழ்ந்த துக்கத்தோடு ஆறுதலற்ற நிலைமையிலே அவர் பார்த்தபோது அந்த இடிபாடுகளுக்கு இடையில் 2 அயன் ராடு இருந்தது, இரும்பு கம்பி. ஒன்று வந்து நீளமாக இருந்தது, இன்னொன்று குறுக்க இருந்தது. எக்ஸாக்டில் சிலுவையாக அவர் காட்சியளித்தது. எதாச்சையாக இடிந்த போது அவருடைய ஆபீஸ் தளத்தில் அந்த கம்பி ராடு வந்து நீல ராடும் குறுக்கு ராடும் விழுந்தது, சிலுவையாக அங்கே படிஞ்சிருக்குது. போய் முட்டாங்கல் போட்டு சிலுவை மேலே கையை வச்சு ஜெபம் பண்ணார். இதுவே எனக்கு ஆறுதல், இதுவே எனக்கு தேர்தல். வருங்கால பிஸ்னஸை சிலுவை எனக்கு துளிர்க்க பண்ணும், எனக்கு கொண்டு வரும் என்று சொல்லி ஒரு விசுவாசத்துக்கு கடந்து போனார். பின்னால் அவருடைய விசுவாசத்தக்கதாக அவருடைய பிஸ்னஸ் நல்லா கொடிகட்டி பறந்தது, ரொம்ப உயர்த்தப்பட்டார். எல்லாத்துக்கும் காரணம் நான் அன்றைக்கு கண்ட சிலுவை காட்சி தான் என்னை இன்ஸ்பிரேஷன் கொண்டு வந்து ஆவியானவர் விசுவாசத்தை வழிநடத்துன்னு சொல்லி தம்முடைய அந்த டைரியில் எழுதியிருக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, சிலுவை மையம், சிலுவை முக்கியமானது. கும்பிட வேண்டாம், ஆராதிக்க வேண்டாம். அதை கண்டா சாத்தான் விலகி போவான். நமக்கு அதனாலே ஆசீர்வாதங்கள் உண்டு. கர்த்தர் நம்மை தொடர்ந்து இந்த 2 காலங்களில் சிலுவையை மையமாக வைத்து நாம் ஐயா ஜெபித்த பிரகாரம் நமக்குரிய சிலுவையை பொறுமையோடு சுமந்து கர்த்தரை பின்பற்றுவோம். அனைத்து ஆசீர்வாதம் தேவன் நமக்கு தந்துள்வாராக. ஆமென்.